Hi friends, welcome to Anna Administrative Staff College. ஸோ எய்ம் டிஎன் யூடியூப் சேனல் வழியாக நம்ம ஐபிபிஎஸ் பிஓ கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் குவான்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம். பட் ஐபிபிஎஸ் எப்படி கேட்குறாங்க, ரெண்டு கம்பைன் பண்ண கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கம்பைன் பண்ண கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோஸில். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். தயவுசெஞ்சு அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. எஸ்பெஷலி எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் அது தெரிஞ்சுன்னா இதை கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் காம்பவுண்டோட ரெண்டு காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. ரெண்டோட பேசிக் கான்செப்ட் வந்து தெரியணும். ரெண்டுமே நம்ம மெச் பண்ணால் வேலை முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ்குள்ளே போகலாம். நம்ம எடுத்த எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸ் இயர் பேங்கிங்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ இது இன்னைக்கான கால்குலேஷன் சீட்டு. தயவு செஞ்சு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஷனுக்குள்ளே வாங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உடனே பேப்பர் பண்ணி எடுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அக்யூரேசியும் ஸ்பீடும் தான் உங்களை எக்ஸாமில் தேர்ச்சி அடைய வைக்கும். கிளியரா? ஸோ பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர், என்னென்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியராக இருந்தால் போதுங்க இந்த டாப்பிக்கில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னா நம்ம டேட்டா மல்டிப்ளை பண்ணி 60% எடுப்போம் பிரின்சிபல்ல இருந்து. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ் அப்படின்னா மொத்தமாக நம்ம 80% எடுப்போம். இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10% கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ 2 இயர்ஸ்க்கு என்ன வரும்? 21% வரும். 3 இயர்ஸ்க்கு 33.1% வரும். ஓகேங்களா? நீங்கள் கம்ப்ளீட்டாக இதுதான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் டிவைட் பை 100 இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க கம்ப்ளீட்டாக. ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இன்கேஸ் அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இது மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னா ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க. எனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் போதும் இந்த கொஸ்டின்ஸை கிராக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் எடுக்க தெரியணும். செகண்ட் திங், உங்களுக்கு சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் எடுக்க தெரியணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பை 100 தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணலாம். கிளியரா? கொஸ்டின்ஸ்குள்ள போகலாமா? கொஸ்டின் நம்பர் 1ங்க. The simple interest on a certain sum for 2 years at 8% per annum is rupees 225 less than the compound interest on the same sum for 2 years at 10% per annum. The sum is. கிளியரா ஒரே ஸ்டெப்ல கொஸ்டின்ஸை முடிக்கணுங்க. ஓகேவா? சிம்பிள் காம்பவுண்ட் கலந்து வந்திருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் 8%, ஒரு வருஷத்துக்கு 8%, 2 வருஷத்துக்கு 16%. இவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அதே அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்ல 10%, 2 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10%, அப்பனா 60% 21%. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 225 ரூபான்னு அவங்க சொல்றாங்க. எப்படி பிரிக்கலாம்? 2% டிஃபரன்ஸ் 5%, அப்போ 5% 225, அப்போ 100% எவ்வளோ? கிளியரா? இதை நம்ம 20ஆல மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 500 கிடைக்கும். இங்கே நீங்கள் 20ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4500. ஸோ 4500 உங்களோட ஆன்சர். ஆப்ஷன் ஜி 4500. அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிளஸ்ட் வே. எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் காம்பவுண்டை விட கம்பைன் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டாங்கன்னா லக்கு, ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 2. A man invested rupees 8,000 in a scheme giving 20% compound interest for 2 years. நீங்கள் நல்லா பாருங்க, ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்தாங்க 10-20 அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா 2 years 20%, சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் 44%. If the interest received from the scheme is 400% more than the interest on the some other amount from another scheme giving 8% simple interest for 4 years. Find the total amount invested in both the schemes கேட்டாங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இது பிரின்சிபல் 8000 ரூபாய், அதில் 44%. 8000 ரூபாய், இதில் 44%. கிளியரா? அடுத்து இன்னொன்று இருக்கு, அதுக்கு பிரின்சிபல் எனக்கு தெரியல, சம் அதர் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க. பட் 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ். ஒரு வருஷத்துக்கு 8%, 4 வருஷத்துக்கு 32%. அப்போ இங்கே எக்ஸ் 32%. கிளியரா? ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா 400% மோர். 400% மோர்னா 500%. கிளியரா? அப்ப மேல 5னா கீழே 1.
மேலே 5னா கீழே 1. இதுதான் ரேஷியோ. 400% மோர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்களேன், இங்கே 1 இங்கே 4 அதிகமாக இருக்குது, 400% மோர். கிளியரா? கிளியரா? இவ்வளோதாங்க ஆன்சர்ஸ். இதை நீங்கள் கிராக் பண்ணாலும் வேலை முடிஞ்சிருச்சு. இதையும் அடிச்சிடலாம் நம்ம. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்னா, இது நம்ம அடிச்சிடலாம். இது ஒரு டைம், இது வந்து 1600 கரெக்டுங்களா? அப்போ 1600 இன்ட்டு 44 ஈக்குவல் டு 32 இன்ட்டு எக்ஸ். இது ஒரு டைம் அடங்கும். 30 150. இது எத்தனை டைம் அடங்கும்? 5 டைம் அடங்கும். 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 44 என்ன வரும்? 44 இன்ட்டு 5. 4 20 0 மிச்சம் 2, 4 20 2200. அப்போ இதோட பிரின்சிபல் 2200. எனக்கு என்ன வேணும்? ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் போத் தி ஸ்கீம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் 8000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஸ்கீமில் 2200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 10200 தான் மொத்த அமௌண்ட்டு. ஸோ மை ஆன்சர் இஸ் 10,200 rupees. 10,200. பார்க்க கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் விஷயம் ஒன்றுமே இல்லை. மொதல் அமௌண்ட் 8000 ரூபா, 20% 2 வருஷம், அப்போ 44%. ரெண்டாவது அமௌண்ட்டு எனக்கு தெரியல, பட் 8 years 8% 4 years, அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரெண்டுமே எடுத்துட்டோம். இப்போ இந்த 400 மோரை தான் நம்ம என்ன இருக்கோம், ரேஷியோ 5/1 போட்டிருக்கோம். இப்போ இந்த 5க்கு 1 ரேஷியோ என்ன இருக்கும்? 400% மோராக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். கிளியரா? நெக்ஸ்ட், இஃப் சம் ஆஃப் rupees A is invested at compound interest at 20% for 3 years and the amount received from it was rupees 6,250. ஓகேவா? If rupees 2A is invested at simple interest at 12% for 15 years, find the interest received அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம்? இங்க 3 years போயிருச்சு. 2 yearsனா ஈஸி. 10% 20% 2 yearsனா ஈஸி. இது 3 years. அப்ப நான் என்ன பண்றேன்? 25% 1/4 எழுதுறேன். ஞாபகம் வந்துச்சு எந்த மெத்தட் நான் தவறேன் அப்படின்னு? எந்த மெத்தட்? ரேஷியோ மெத்தட். ஓகேவா? அப்போ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ என்ன? 4:5 4:5 4:5. ஏன் 3 டைம் போடுறோம்? 3 years. அப்போ பிரின்சிபல் 64, அமௌண்ட் 125. கரெக்டுங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அமௌண்ட் ரிசீவ்டு தான் 6250. இதுதான் அமௌண்ட். அப்ப இதுதான் 6250. என்ன பண்ணிருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு 50ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. 125 5 625 ஒரு 0 ஆட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த பக்கமும் நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணனா 4 5 20க்கு 0 மிச்சம் 2, 6 5 30 32 0. 3200 தான் இதுக்கான பிரின்சிபல். இதுக்கான பிரின்சிபல் தான் ஏ. அப்ப ஏயோட வேல்யூ 3200. கிளியரா? இப்போ என்ன கேக்குறீங்கன்னா, இஃப் 2ஏனா 2 × 3200, அந்த அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 12%ல 15 years இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இவ்வளவுதான் கேள்வி. அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சு இல்லையா? இதையும் நம்ம அடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ என்ன வரும்? இது 180 360 × 32. கரெக்டு தானே? ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 5 பவுண்டு 180 180 360. அப்போ 36 32 மல்டிப்ளை பண்ணனா 6 2 12 2 மிச்சம் 1, 3 2 6 7, 3 6 12 8 மிச்சம் 1 10. ஸோ 2 5 1 1. ஸோ 11520 இஸ் த அமௌண்ட். ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. 11520. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான். கிளியராக மட்டும் இருங்க. நான் ஏன் இங்கே ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 3 yearsக்குலாம் என்னால் வந்து x+y கண்டினியூஸாக போட முடியாது, பாயிண்ட்ல வரும். 25 + 25 2 years அப்புறம் 3 years. ஸோ எனக்கு ஃபீஸிபிள் 2 years மட்டும்தான். அப்போ 3 years என்ன பண்ணலாம்? 25%. அப்போ ரேஷியோ பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்க, ஈஸியாக × 5 போட்டால் எனக்கு இந்த வேல்யூ வந்துடுது. அப்போ எனக்கு எந்த மெத்தட் வேணுங்கிறத நான் சூஸ் பண்ண ரொம்ப தெளிவாக இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 3, ஐ திங்க் 4 நினைக்கிறேன். A sum of x becomes x + 5 to 8 in 2 years at the rate of 20% per annum compound annually. எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் x + 5 to 8 மாறுது. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் 528 ரூபா 2 yearsல. கிளியரா? compound annually. If Brahim invested 3x at 25% per annum on simple interest for 3 years and Arun invested 2x at 20% on compound interest for 2 years, then find the ratio of interest got by Arun to that
பிரேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 528 மாறுது. ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் 528ங்க. இங்கே இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன வரும்? 44%. ஏன்னா 20% 2 இயர்ஸ். அப்போ அந்த 44% தான் 528. அப்போ 100% எவ்வளோ? ஷியூராக இது 12 டைம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10 டைம் 440, லாஸ்ட்டில் 2ல் முடிகிற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? எதுக்கும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்குங்க. 440 10 டைம்னா, 2 டைம்னா 88, 8 2 5 கரெக்டாக வந்துச்சா? 528. அப்போ இங்கே என்ன வரும்? 1200 தான் எக்ஸ்க்கான வேல்யூ. ஏன்னா முழு அமௌண்ட் தான் எப்பொழுது எக்ஸ்க்கான அமௌண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, இஃப் பிரேம் இன்வெஸ்டட் 3x ஸோ 3 × 1200. இதை 25% per annum ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ 25 × 3 டிவைட் பை 100. இதுக்கும் அதே 2x, இது 3x, 2x. அப்போ 2 × 1200 20% ஆன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா மொத்த பர்சன்ட் 44 டிவைட் பை 100. ரெண்டுக்கும் ரேஷியோ வேணும். அவ்வளோதான் கேள்வி. கிளியரா? இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 1200 இதையும் கேன்சல் பண்ணிடலாம். வேற என்ன இருக்கு? ஐ திங்க் வேற எதுவும் இல்லை. எஸ், வேற எதுவும் இல்லை. ஓகே, அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 × 9 அப்படின்னா ஸோ 2 9 180, 5 9 45. அப்போ 225 = 88. ஓகேவா? ஆக்சுவலாக இவர் தான் பிரேமு, இவர் தான் அருண். அவங்க முதல்ல கொடுத்துருக்கிற பிரேமு, அப்புறம் தான் அருண். ஆனால் என்கிட்ட கேட்டிருக்கல ஃபர்ஸ்ட் அருண் வந்திருக்கு. அப்படின்னா முதல்ல 88 வரணுங்க, அதுக்கப்புறம் தான் 225 வரணும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர்ஸ். இல்லையா? சில கொஸ்டின்ஸில் வந்து அவங்க மாற்றியில் கொடுத்துருப்பாங்க. 225 ஃபர்ஸ்ட் போட்டு 88 கொடுத்துருக்கலாம். பட் என்கிட்ட கேட்டிருக்கிறது அவங்க அருண் ஃபர்ஸ்ட் வரணும், பிரேம் செகண்ட் வரணும். அப்போ அருண் வந்து 88, பிரேம் வந்து 225 ரேஷியோ. அவ்வளோதான். சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். ரொம்பலாம் நம்ம மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாது. கொஸ்டின்ஸோட கான்செப்ட் கிளியராக புரிஞ்சு ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். யோசிச்சு பாருங்களேன், இந்த கொஸ்டின் உங்களுக்கு மெயின்ஸில் கேட்டுட்டு 1 மார்க் தர மாதிரி இருக்குது அப்படின்னா பெரிய விஷயம். அந்த 1 மார்க் நம்ம எடுக்கிறது. ஸோ மெயின்ஸில் சில கொஸ்டின்லாம் கட் ஆஃப்ல ரொம்ப கம்மியாக இருக்கும், 2 3 5 இருக்கும். அப்போ அந்த எவ்ரி மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்ஸ். இது மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்தாங்கன்னா நிதானமாக ரீட் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சிடும். கிளியரா? நெக்ஸ்ட், a man invested ₹4,000 at the rate of 4% per annum for 3 years on simple interest and he received ₹1,800 as interest. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த லைனில் இருந்து ஸோ 4000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லலை உங்கள்கிட்ட, 3 இயர்ஸு 1800 ரூபாய் நான் வந்து இன்ட்ரெஸ்டாக ரிசீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம், 3 இயர்ஸில் எனக்கு 1800 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்போ 1 இயரில் எனக்கு 600 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். 1 இயரில் எனக்கு 600 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? அப்போ இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பிரின்சிபலை கீழே போட்டு ஈஸியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போனா 600 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட். 4000ல் 600 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் இல்லையா உங்களுக்கு? 60/4 அப்படின்னா 15%. அப்போ நான் R கண்டுபிடிச்சிட்டேன். R = 15%. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறீங்க? இஃப் த மேன் இன்வெஸ்ட் ₹5,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். எப்படி? R - 5% per annum. Rனா 15. 15 - 5னா 10%. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ். 10%. R = 10%, 2 இயர்ஸ். அப்படின்னா 21% டிவைட் பை 100. இது அடிச்சிட்டிங்கன்னா 1050ங்கிறது உங்களோட ஆன்சர்ஸ். அவ்வளோதாங்க. 1050. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு காம்பவுண்டர்ஸ் கேட்குற எல்லா இடங்கள்லையுமே ஒரு கம்ப்ளீட் ஹோல் நம்பர் தான் கொடுக்குறாங்க. அந்த ஹோல் நம்பர் கொடுக்காம இருந்தாலும் நீங்கள் அடுத்த மெத்தட் பர மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணி அதில் இருக்கிற அந்த சின்ன முடிச்சு அவுத்துட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. கிளியரா? Difference between the total compound interest and total simple interest on a certain sum at 20% per annum for 2 years is 420. Okay va? What will be the simple interest earned on the same sum at 20% per annum for 3 years? முதல்ல எனக்கு sum தெரியணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 20% per annum for 2 years. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு R டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர். இப்படி போடுவாங்க. நம்ம டிஎன்பிசி அதிகமாக கேட்ட கொஸ்டின். நான் என்ன பண்ண போறேன், 20% கொடுத்துருக்கீங்க இல்லையா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 வருஷத்துக்கு 20%, 2 வருஷத்துக்கு 40%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 44%.
ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 4% தான். நீங்கள் கொடுத்துருக்கிற 420 ரூபா. அப்போ 100% எவ்வளோ? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 105ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ 100 4 400 5 4 20. ஓகே, அப்போ நான் இங்கே 105ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 10,500 தான் பிரின்சிபலாக கிடைக்கும். 10,500. இந்த 10,500 பார்த்தீங்களா, சேம் சம்மு 25% 3 years. அப்படின்னா என்ன 75% டிவைட் பை 100. புரியுதா உங்களுக்கு? 25% ஒரு வருஷத்துக்கு, அப்போ 3 வருஷத்துக்கு 75%. இதையும் நம்ம அடிச்சிடலாம். அப்போது 105 × 75 கரெக்டுங்களா? ஸோ 170 7,500. 75 × 5னா 5 25 5 மிச்சம் 2 7 5 35 37. அப்போ 5 7 8 7 7875. 7875. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 7875. அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸை கொண்டு போயிட்டு பிரின்சிபல் கண்டுபிடிச்சு அகைன் நீங்கள் கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், Ravi invested rupees 18,000 in scheme A which offers 15% simple interest. அதாவது ஸ்கீம் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 18,000 15% per annum simple interest இது. And rupees 15,000 in scheme B which offers 18% per annum at compound interest. Find the difference between the interest earned from these two schemes after 2 years. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஏ, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 18,000 ஸோ 5% 2 வருஷம் அப்படின்னா 30 டிவைட் பை 100. இதுக்கும் ஸ்கீம் பி வந்து காம்பவுண்டு 15,000 கரெக்டா? இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 18% 2 years, 18% 2 years. அப்போ நம்ம அதே ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY டிவைட் பை 100. அப்போ 18 + 18 + 324 டிவைட் பை 100. 2 சார்ந்த புள்ளி வச்சிங்கன்னா 36 39.24%. ஓகேவா? அப்போ 39.24% × 100. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. கரெக்டா? இவ்வளோதான் கேள்வி. நம்மகிட்ட ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரே பர்சன் கொண்டு தான் போதும். இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? இதையும் அடிச்சிடலாம். ஸோ 18 3 54 5,400. கிளியரா? இங்கே இதையும் அடிச்சிடலாம். இங்கே ஒரு டாட்டை தள்ளி இங்கே ஒரு டாட் புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ 3,924 வச்சுக்கோங்க. அதை நீங்கள் 5ல் மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல நீங்கள் வந்து 10ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 0 ஆட் பண்ணணும். 5ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 38 6 2 பண்ணு 20. அப்போ 0 6 8 8 5 5886 5886. ஏன் ஒரு டாட் தள்ளி ஒரு 0 கட் பண்ண தெரியுதா? ஏன்னா இங்கே 3392.4 தான் இருக்கும். ஓகேவா? ஒரு டாட் தள்ளி பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்னா 486. அப்போ 486 யுவர் ஆன்சர்ஸ். 486 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ராமன் took a loan from rupees 15,000 from Lakshman. He was agreed that for the first 3 years rate of interest charged would be 8% simple interest per annum and at 10% compound interest compounded annually from the 4th year onwards. 4ஆம் வருஷத்துல இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக மாறுது. ராம் did not pay anything until the end of 5th year. மொத்தமாக 5 வருஷம். அப்போ மொத்தமாக 5 வருஷம். அதில் 3 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள், 4ஆம் 5ஆம் வருஷமும் காம்பவுண்ட். How much would he repay if he clears the entire amount only at the end of 5th year? சூப்பர் கொஸ்டினா? சிம்பிளாக முடிக்கலாம் பாருங்க. முதல்ல அந்த 3 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பாருங்க. ஸோ 15,000 கேட்டா முதல் 3 வருஷம். ஓகேவா? 8% டிவைட் பை 100. அடிச்சா என்ன கிடைக்கும்? 150 × 24. ஓகேவா? 240 ஒரு 120 0 6 3 3600 ரூபாய். கரெக்டா? 3600 ரூபாய். இது வந்து உங்களுக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஓகேங்களா? இப்போ 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் அதோட பிரின்சிபலையும் ஆட் பண்ணிடணும். இப்போ ஒரு 3 வருஷம் மட்டும் ரீபே பண்ணுற மாதிரி இருக்குன்னா 5,000 நான் கடன் வாங்கியிருக்கேன், அது 18,000 தான் ரீபே பண்ணியிருக்கணும். 18,000 ரீபே பண்ணியிருக்கணும். இப்போ ரீபே பண்ணல. இப்போ இந்த அமௌண்ட் ஃபுல்லாக காம்பவுண்டுக்கு போகுது. அப்போ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு 18,600. இப்போ 3 வருஷம் முடிஞ்சு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ், இன்னும் 2 இயர்ஸ் தான் இருக்குது. இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக போகுது 10%. அப்போ மிச்சம் 2 வருஷத்துக்கு 21% டிவைட் பை 100.
இதையும் அடிச்சிடலாம். ஸோ 186 இன்ட்டு 21. ஸோ 186 இன்ட்டு இதை 20 + 1 நம்ம எழுதலாம். ஸோ எழுதுனீங்க அப்படின்னா ஸோ இது நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 6 2 12 2 மிச்சம் 1, 8 2 14 17 7 மிச்சம் 1, 1 2 3 0. கரெக்டா? ஓகே. அண்டு இன்னொரு 186 இருக்கு. ஏன்னா ஒரு பார்ட் அங்கே பக்கம் இருக்கு இல்லையா? 6 0 9 3. அப்போ 3906 வட்டி வந்திருக்கு. மொத்த அமௌண்ட்டு 18600, வட்டி 3906. மொத்தமாக சேர்த்தாங்கன்னா 6 0 5 1 2 22,506 அவங்க கட்டணும். இவ்வளோதான் கேள்வி. 22,506 அவங்க கட்டணும். கிளியரா? கொஸ்டின்ஸில் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்குன்னா 5,000 நான் கடன் வாங்கியிருக்கேன். ஸோ 3 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 4-5 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 3 வருஷத்து முடிவில் எவ்வளோ தக்க திருப்பி தர மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபா திருப்பி கொடுத்துருக்கணும். பட் இந்த அமௌண்ட்டில் அடுத்த வருஷம் என்ன ஆகுது? காம்பவுண்டாக வருது. அப்போ 18,000 ரூபாய் நீங்கள் காம்பவுண்டாக வச்சு ஆரம்பிக்கணும். காம்பவுண்டாக வச்சு பார்த்தீங்கன்னா 21%. ஏன்னா மிச்சம் 2 வருஷத்துக்கு வட்டி வந்து 10 21% வந்துடும். அப்போ 3,906 ரூபா தான் கிடைக்கும் உங்களுக்கு. 3,906 வட்டி மட்டும். நான் மொத்த அமௌண்ட்டை டிபி பண்ணுற மாதிரி இருக்குன்னா போட்ட பிரின்சிபல் 18,600, வட்டி ஒரு 3,906, மொத்தமாக 22,506 உங்களோட ஆன்சர்ஸ். நீங்கள் என்ன கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணுற மாதிரி தான் இங்கே 121 போட்டு இங்கேயே கொஸ்டின் முடிச்சுட்டு போகலாம். அது உங்கள் விருப்பம். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணால் கூட என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தா போதும். 6ல் தான் முடிய போகுது. ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேணாம். கிளியரா? நெக்ஸ்ட். A man invested rupees X and rupees 2X at 15% simple interest and 8% compound interest for 2 years respectively. If difference between the simple and compound interest received after 2 years is rupees 820, then find the value of X ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி பண்ணலாம் அந்த கொஸ்டினை? முதல்ல ருபீஸ் எக்ஸை 15% சிம்பிள் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 15% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2 years. அப்போ 30% ஆஃப் எக்ஸ். அடுத்து 8% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் அங்கே அமௌண்ட் 2x. 8% என்ன வரும் 2 இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16.64% ஆஃப் 2x. கிளியரா? ஈக்குவல்ஸ் டு 820. ஓகேவா? கொஸ்டினை நம்ம இப்படி வச்சு ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகலாம். பட் எனக்கு அந்த பாயிண்ட்ல இருக்கிற அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இப்படி போல உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். ஓகே, இப்படி போல உங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பாக வரும். பட் வில் டேக் சம் டைம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கொஸ்டினை நான் வந்து எக்ஸை வந்து 1000 வச்சுக்கிறேன். என்னோட கன்வீனியன்ட்டுக்கு எக்ஸ் நான் 1000 வச்சுக்கிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவேன். எவ்வளோ? 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ 2 இயர்ஸில். அப்போ 30% எனக்கு 300 ரூபாய் கிடைக்கும். இப்போ இதே அமௌண்ட்டை நான் 2x இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ 2000 ரூபாய். 2 இயர்ஸ் 8% ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதுக்கு இப்படியே கூட போடலாம். 16.64% டிவைட் பை 100. கரெக்டா? இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0 கட் பண்ணிடலாம். ஸோ 2 4 8, 6 12 2 மிச்சம் 1, 6 12 13 3 மிச்சம் 1, இது 3 முடிஞ்சு 32.8. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 32.8 இருக்கு இல்லையா? 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு 32.8 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் கிடைக்குது. அப்போ எனக்கு 820 ரூபா வேணும்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்? இவ்வளோதான் கொஸ்டின். கிளியரா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 0 கட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்காண்டி. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து 4 அடிக்க ட்ரை பண்ணால் 8, இது 2. ஸோ இங்கே என்ன வரும்? 2 4 8, 20 4 80 5. ஓகேவா? இப்போ இந்த 82 எப்படி அடிக்க முடியுமான்னு பாருங்க. 82, இது 41, இது 5000, இது 1, இது 5 டைம் அடங்கும். கரெக்டாக? இது 5 டைம் அடங்கும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5000 இன்ட்டு 5னா 25,000. அவ்வளோதாங்க. 25,000 இஸ் ஒரு ஆன்சர்ஸ். கிளியரா? ஒன்றுமே இல்லை. நானே ஒரு அமௌண்ட் 1000 ரூபான்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் இன்வெஸ்ட் 300 ரூபாய். 2x நீங்கள் காம்பவுண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க. காம்பவுண்ட் 2xனா 2000. இதை இன்வெஸ்ட் பண்ண மூலமாக எனக்கு 332.8 ரூபா கிடைக்குது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 32.8 ரூபா. நான் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது 32.8 ரூபா எனக்கு டிஃபரன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அப்போ 800 ரூபா டிஃபரன்ஸ் வரைக்கும் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கிற கண்டுபிடிச்சாலும் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் 25,000. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்பர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அடிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஸ்மார்ட்டாக கூட அடிக்கலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் a person invested to equal amount into different scheme. அமௌண்ட் வந்து ஈக்குவல்னு சொல்றீங்க. In first scheme, amount is invested at 8% per annum on simple interest for T years, and simple interest is 2,000. Okay. While in second scheme, amount is invested at 10% per annum for 2 years at compound interest, and the compound interest is 1,050. Find the value of T ன்றாங்க. 2 equal amount. ஓகேங்களா, x xனே வச்சுக்கலாம். ஓகேவா, x into 8% per annum. ஓகேங்களா, into T years divided by 100. ஓகேவா, ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 2000. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்கீமில் 10% 2 இயர்ஸ் அப்படின்னா 21% தான் 1050. அப்போ 100% என்ன வந்திருக்கும், ஜஸ்ட் இன்ட்டு 50. அப்போ இன்ட்டு இங்கே 50 அப்படின்னா 5000. ஏன் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிரின்சிபல் வந்து சேம் தான். அப்போ பிரின்சிபல் இங்கே 5000னா இங்கேயும் அதே 5000 தான் வரணும். கரெக்டா, அப்போ எக்ஸுக்கு இப்போ நான் 5000 கொடுத்துட்றேன். இன்ட்டு 8 இன்ட்டு டி டிவைட் பை 100 ஈக்குவல் டு 2000. இது 1, இது 20 டைம் அடங்கும். இது 1, இது 4 டைம் அடங்கும். இது 4, இது 5 டைம் அடங்கும். டி ஈக்குவல் டு 5ங்க, அவ்வளோதான். டி வந்து 5 இயர்ஸ். ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின். கிளியரா, ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்ன்றீங்க. பட் நான் எங்க இருந்து கொஸ்டினை கொண்டு போறேன்னா காம்பர்லேருந்து கொஸ்டினை கொண்டு போறேன். 21% 1050 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ, 100% 5000 ரூபா. அப்போ எனக்கு இங்கே பிரின்சிபல் கிடைச்சிருச்சு. அப்போ 5000 ரூபா இங்கே வச்சு டீக்கு மட்டும் டீ வச்சு கொண்டு போனால் எனக்கு ஆன்சர் வந்து 5 இயர்ஸ். அவ்வளோதான். கிளியர். நெக்ஸ்ட் போயிடலாம். A person invested in scheme A at X% per annum at simple interest for 5 years, and in scheme B at 10% per annum for 2 years. If the amount invested in both schemes are in the ratio 2:5, and the total interest received from both the schemes is 35% of the total amount invested together in both the schemes, then find the value of X. ஒண்ணுமே இல்லை, கொஸ்டின் சார் எவ்வளோ அழகாக கொண்டு போகிற மட்டும் பாருங்க. ஸோ இஃப் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் போத் ஸ்கீம் 2:5, நான் என்ன பண்ணுறேன், இதை 2000 எடுத்துக்கிறேனே. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இது வந்து X%, கரெக்டுங்களா, 5 years டிவைட் பை 100. ஓகேவா, அடுத்து பியோட ஸ்கீம் வந்து நான் 500 எடுத்துக்கிறேன். இந்த 200, இந்த 500. கிளியரா, 500 எடுத்துக்கிறேன். அங்கே என்ன சொல்றீங்கன்னா 10% 2 years காம்பவுண்ட், அப்போ 21%. கிளியரா, இப்போ வலிச்சு பாருங்களேன். A person invested in scheme A at X% per annum SA for 5 years. In scheme B at 10% per annum for 2 years. அப்போ 21%. If the amount invested in both the schemes are in the ratio 2:5, அதான் எடுத்துட்டேன் நான். ஓகேவா, and if the total interest received, total interest ரெண்டுமே ஆட் பண்ணணும், received from the both the schemes is 35% of the total amount. 35% அப்படின்னா 35 divided by 100. டோட்டல் அமௌண்ட்னா என்ன, இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 500, மொத்தம் 700. இப்போ அந்த எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்ச வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் அவங்க கிட்ட இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். டீகோட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா, என்ன பண்ணலாம், ஸோ இந்த 100 இந்த 100 அடிச்சிடலாம் நம்ம. கிளியரா, இது எப்படி காமனாக 100 வெளியே எடுத்துருவீங்க இல்லையா, அடிச்சிடலாம் நம்ம. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட இந்த 2 0 அடிக்கலாம், இந்த 2 0 அடிக்கலாம், இந்த 2 0 அடிக்கலாம். ஓகேவா, அப்போ என்ன கிடைக்கும்னா 10x ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா 25 105 ஈக்குவல் டு 35 3 7 210 5 7 35, அப்போ 245. கரெக்டு தானா, 7 5 35 மிச்சம் 3 245. எனக்கு 10x மட்டும்தான் வேணும். அப்போ 245 மைனஸ் 105, அப்போ 10x ஈக்குவல் டு 0 4 1. கரெக்டா, 1 4. ஆமாம், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14%. சிம்பிளஸ்ட் கொஸ்டின், அவ்வளோதாங்க. 14%, அவ்வளோதான். எதுவுமே கொடுக்கலையா, நானா 200 வச்சு கொஸ்டினை கொண்டு போகிறேன், அவ்வளோதான் மேட்ரு. பெருசாக இந்த விஷயம்லாம் கொஸ்டினுக்குள்ள ஒன்றுமே இல்லை. 14% யுவர் ஆன்சர்ஸ். கிளியரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். A man invested rupees 12,500 at 10% per annum for 2 years on compound interest in a scheme. ஞாபகம் வேண்டிய விஷயம் என்னன்னா 10% அப்படின்னா 2 yearsக்கு 21%. If total interest received from the first scheme, he invested into second scheme. அப்போ முதல்ல இதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிடலாமா, அப்போ 21% ஆஃப் 12500
இதையும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? முதல்ல 20ல் மல்டிப்ளை பண்ணுறேன். 20ல் மல்டிப்ளை பண்ணால் 2500 கிடைக்கும். அப்புறம் 125. அப்போ 2625. கரெக்டு தானே? இந்த 125 20ல் மல்டிப்ளை பண்ணனா 2ல் மல்டிப்ளை பண்ணால் 250 0 ஆட் பண்ணுறேன். 1 × 125 125. அப்போ 2625. இதுதான் எனக்கு அடுத்த இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, இட்ஸ் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்கீம். 2625 என்ன பண்ணுறேன், செகண்ட் ஸ்கீமில் 20% per annum ஃபார் 2 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அவங்க என்ன சொன்னால் தென் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை மேன் ஃப்ரம் செகண்ட் ஸ்கீம். அப்போ இங்கே பிரின்சிபல் 2625 20% 2 இயர் அப்படின்னா 40%. 40 டிவைட் பை 100. இது 2 டைமு, இது 5 டைமு, இது 1 டைம், இது 5 டைமு. கரெக்டா? இது 5 டைமு, 1 2 5 10 5. அப்போ 525 × 2, 500 × 2னா 1000, 25 × 2னா 50. அப்போ 1050 is your answer. 1050. 1050 is your answer. அவ்வளோதான். 1050 is your answers. Clear? So next question. A man invested rupees P in scheme A on compound interest at the rate of 10% per annum for 2 years. So 10% for 2 years na 21% வரும். And he invested rupees P plus 500 in scheme B simple interest at the rate of 12% per annum for same period. Same period na adhe 2 years. அப்போ 24%. If the interest received by man from scheme A is 150 less than that of from scheme B, then find the amount invested in scheme B ன்னு கேட்குறாங்க. ஸோ 150 is கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 24% ஆஃப் P plus 500க்கும் மைனஸ் 21% ஆஃப் P க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 150 ரூபாய். கிளியர் தானே? இதுதான் பெரிய அமௌண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த 100 எப்படி அந்த பக்கம் 100 காமனாக எடுத்துடுவீங்க, அந்த பக்கம் கொண்டு போயிடுவீங்க. அப்போ இந்த 150 என்ன மாறும்னா இன்னும் 2 ஜீரோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15,000 மாறும். கிளியர் தானே? 1/100 வெளியே எடுப்பீங்க, அதை பக்கம் கொண்டு போவீங்க. நான் டேரெக்டாக போட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 24P ப்ளஸ் 24 5 120, இன்னும் 2 ஜீரோ ஆட் பண்ணணும், மைனஸ் 21P. கரெக்டுங்களா? 24 மைனஸ் 21 அப்படின்னா என்ன வரும், 3P ஈக்குவல் டு 15,000 மைனஸ் 12,000. அப்போ P ஈக்குவல் டு இங்கே 3,000 டிவைட் பை 3 அப்படின்னா 1000. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த அமௌண்ட் இன்வெஸ்டர் இன் ஸ்கீம் பி. ஆக்சுவலாக நான் கண்டுபிடிச்சது பி தான். பியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்கீம் ஏ. எனக்கு ஸ்கீம் பியில் நான் வந்து எக்ஸ்ட்ரா 500 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1500 இஸ் மேட்ச். 1500 இஸ் மேட்ச். கிளியரா? ஸ்கீம் ஏ கேட்டால் தான் 1000 வரும், ஸ்கீம் பி 1500 வரும். கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு when a sum is invested at 15% per annum at simple interest for 2 years. அப்போ என்ன வரும், 2 இயர்ஸ்க்கு 15% அப்படின்னா 30% வரும். And the interest received when the sum is invested 20% for 1 year compounded half yearly. இங்கே முக்கியமான கீவேர்டு half yearly. half yearly என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக உடைச்சிருங்க. கரெக்டுங்களா? 20 divided by 2 அப்படின்னா 10%. 1 இயர்னா 6 மந்த்தாக பிரிக்கலாம். அப்போ டபுள் டைம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்போ 21% வரும். கிளியர் தானே உங்களுக்கு? ஹாஃப் இயர்லினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 10% கொடுத்துருக்கிற இயர்ஸை 6 மாதமாக பிரிக்கணும். இங்கே 1 இயராக கொடுத்தீங்க, அப்போ 2 டைம் பிரிக்க முடியும். அப்போ டபுள் டைம் நீங்கள் 10% போடணும். அப்போ 21%. கிளியரா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் 432ன்னு சொல்கிறாங்க. அப்போ 30%க்கும் 21%க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 432. அப்போ அந்த 9% தான் 432. என்ன கேட்டிருக்கீங்க, ஃபைண்ட் த சம். அப்போ 100% எவ்வளோ? இதெல்லாம் அடித்தா மல்டிப்ளை ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 4 9 36. 36னா இந்த பக்கம் 8 8 9 72. அப்போ இந்த 48 இங்கே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4800 இஸ் யுவர் ஆன்சர். 4800. அவ்வளோதான். கிளியருங்களா? இங்கே முக்கியமான கீவேர்டு ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறது மட்டும்தான். நெக்ஸ்ட். A man invested rupees P in scheme X at the rate of 20% per annum on compounded annually for 2 years. ஸோ இங்கே 20% 2 years அப்படின்னா 44%. Man invested total amount received from scheme X. அப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன சொல்லலாம், இருக்கிற இன்ட்ரெஸ்ட் 4%, 44. அப்போ பிரின்சிபல் 100 போடுவீங்க. அப்போ 144 ஞாபகம் வச்சுக்கோங்க, 144%.
144% from scheme X in another scheme Y at the rate of 5% per annum and simple interest for 2 years. Find the interest received from scheme Y is what percent of interest received from scheme X. கிளியராக இது நம்ம 2 ஸ்டெப்பில் கொஸ்டின்ஸை முடிச்சிடலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த பீக்கான வேல்யூ 1000 எடுத்துக்கோங்களேன். கிளியர் 1000 எடுத்துக்கலாம். இப்போ 1000 ஓகேவா? ஸோ 20% per annum 2 years, அப்போ 44%. என்ன கிடைக்கும்? எனக்கு 440 ரூபா கிடைக்கும். 440 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன சொல்றீங்க? a man invested total amount received from scheme. டோட்டல் அமௌண்ட் என்ன வரும்? 1440. இது பிரின்சிபல் ரெண்டு சேர்த்து டோட்டல் அமௌண்ட். இதை என்ன பண்றேன்? 5% per annum 2 years இன்வெஸ்ட் பண்றேன். கரெக்ட்டுங்களா? சிம்பிள் இன்வெஸ்ட்ல. அப்போ 5% 2 இயர்னா 10%. என்ன கிடைக்கும்? 144 ரூபா கிடைக்கும். 144 ரூபா கிடைக்கும். கிளியரா? அவங்க என்ன சொல்றாங்க? Find the interest received from scheme Y 144 divided by scheme Y is what percent of interest received from scheme X. Scheme X இது 440 into 100. இதையும் அடிச்சிடலாம். கரெக்டுங்களா? இது 5 2 இது 11. ஓகேவா? இப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 5 20 0 மிச்சம் 2, 4 5 22 2 மிச்சம் 2, 720 டிவைட் பை 11. கரெக்டா? இது ஆக்சுவலா 22. கரெக்டா? 22 2. அப்போ 3 22 66. நம்ம இங்க கூட அடிச்சிருக்கலாம் அதை. ஓகேவா? ஸோ அப்போ 3 பாயிண்ட்ல ஆன்சர் ஆரம்பிக்கிறோம். இது 6 0. இது 2னா 44. அப்போ 32ல ஆரம்பிக்கணும். ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 32.72%. கிளியரா? நானா பிரின்சிபல் 1000 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து கிடைச்ச அமௌண்ட் 440. மொத்த அமௌண்ட்டை இன்னொரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ 1440. அதில் 10% 144. இது எனக்கு செகண்ட் ஸ்கீமில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு, இது ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு. இதை வச்சு இதை எவ்வளோ பர்சன்ட் சொல்கிறாங்க? ஸோ 140 / 440 × 100. நீங்கள் இங்கே கூட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அடிச்சிக்கலாம். இது 11 டைம்ஸ் இருக்கும், இது 70 டைம்ஸ் இருக்கும். அப்போ 360 / 11 கூட வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன வரும்? 360 / 11. ஸோ 3 11 33, மிச்சம் 3 0, 2 11 22. அப்போ 32 point something. ஸோ 32.70 is your answers. Clear? Next, Alka borrowed a certain sum of money at simple interest for 6 years at 10% per annum and he repays rupees 30,000 as interest. அவங்க என்ன சொல்றாங்க? 30,000 ரூபாய் இன்ட்ரெஸ்டா பே பண்ணிருக்காங்க. ஸோ 10% per annumல 6 இயர்ஸ்ல, அப்போ 60% தான் 30,000. அப்போ 100% எவ்வளோ? 100 கூட தேவையில்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ சேம் அமௌண்ட் அட் 8% per annum ஃபார் 2 years. கரெக்டா? நம்ம டேரக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஸ்டெப்பு கூட குறைச்சிடலாம். எப்படின்னா, அவங்க டேரக்டாக என்கிட்ட அமௌண்ட் கேட்கல, இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. எப்படின்னா 8% per annum ஃபார் 2 years. அப்படின்னா என்ன வரும்? 16.64% வரும். கரெக்டா? இதையும் அடிச்சிடலாம். இது ஒரு டைம் அடங்கும், இது 500. ஓகேவா? அப்போ x = 1664 × 5 நிப்பாட்டிடுறேன். ஓகேவா? ஏன்னா இங்க 2 டாட் இருக்கு, அங்க 2 0 இருக்கு. இப்போ என்ன வரும்? 4 5 20 0 மிச்சம் 2, 6 5 30 31 2 மிச்சம் 3, 6 5 30 33 3 மிச்சம் 3, 1 5 5 5 3 8. 8320 இருக்கா? ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளவுதான். 8320 இஸ் யுவர் ஆன்சர். இவ்வளவு சிம்பிளஸ்ட் क्वेश्चन தான். கிளியரா? நெக்ஸ்ட், so an amount of rupees 8,000 yield as interest of 2648 for 3 years when compound annually at 6% per annum. யூஸ்வலாக எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? ஸோ அமௌண்ட்டுக்கும் பர்சன்டேஜுக்கும் ரேஷியோ. ஸோ இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட், ரெண்டே ஆட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் என்ன வரும்? 8000 கூட 2648 ஆட் பண்ணனா 8 4 6 10 648. இது 8000. கிளியரா? எனக்கு இப்போ 3 years வேணும். அப்போ 3 yearsனா நம்பர்ஸ் எப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, கியூப் ரூட் இருக்கிற மாதிரி மாற்றணும். அப்போ 8,000 கியூப் ரூட் தான் 20 ஓடுது, இது 22 ஓடுது. என்ன சொல்றீங்கன்னா, இது 11, இது 10. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? பிரின்சிபல் 10, அமௌண்ட் 11. அப்போ ₹1 இன்ட்ரெஸ்ட் 1 / 100 10 × 100 அடிச்சிங்கன்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 6 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க?
if the find the simple interest if the same amount na 8000. Find the simple interest if the same amount is invested 6% per annum. 6% என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 10%. கிளியரா? for r number of years. r தான் number of years r தான். அப்ப into 10 divided by 100. என்ன வரும்? இதையும் அடிச்சிடலாம். 8000 அப்படியே வரும். அவ்வளவுதான். ஏன்னா ஆரும் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸும் 10, மொத்தமாக 100%. இப்போ பிரின்சிபல் தான் அப்படியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ 8000 இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட், the difference between simple and total simple interest earned on P at 12% per annum for 3 years. அப்பனா மொத்தமா 36%. And total compound interest earned on same sum at 15% per annum for 2 years. When compound annual rupees 750. ஒரு நார்மல் क्वेश्चंस தானே இது. என்ன பண்ணலாம்? 36% of P. ஓகேவா? மைனஸ் 15% 2 years. அப்பனா என்ன வரும்? 32.25% into P equal to 750. ஓகேவா? என்ன பண்ணலாம்? 36ல 32.25 போகும். ஐ திங்க் 375 நினைக்கிறேன். கேட்டா 3.75 32 பிளஸ் 35. எஸ், 3.75 P equal to 750 into 100. கிளியரா இல்லையா? என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு மைனஸ் பண்ணினா 3.75 100 வெளியே எடுத்து அப்போ கொண்டு போயிடுவீங்க இல்லையா? டேட்டா கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? இது ஒரு டைம் அடங்கும், இது 2 டைம் அடங்கும். பட் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கலாம், நீங்கள் 200 போட்டுக்கணும். அப்போ P equal to 2000. இன்னொரு 0 ஆட் பண்ணணும், 20,000. C is your answer. கிளியருங்களா? 3.75 into 20ஆல் டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு 750 கிடைக்கும். ஜஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ எடுத்துருங்க. 375 into 2 750. அதுக்கப்புறம் நீங்கள் 2 0 ஆட் பண்ணால் போதுமாங்க. ஓகேங்களா? அப்போ 200 into 100னா 20,000 is your answer. கிளியர்? Ramesh had a sum of money, 2/3 of a total money he invested in scheme A for 6 years and the rest of the money he invested in scheme B for 2 years. Scheme A எப்படி இருக்குன்னா offers simple interest rate of 12% per annum and scheme B compound interest at rate of 10% per annum. The total sum obtained from both the scheme is 5610. What was the total amount invested by him in scheme A and scheme B together? அவங்க என்ன சொல்றாங்கன்னா டோட்டல் சம்ல டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 5610 கிடைக்குன்னு மீன் பண்றாங்க அவங்க. ஓகே, அப்படின்னா அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பான்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணலாங்க? நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா மொத்த ரூபாயே 3, ஏன்னா 2/3 கொடுத்துருக்காங்க இல்லையா? மொத்த ரூபாயே 3. அப்ப என்ன பண்றேன்? அதுல 2/3 நான் ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்றேன். 2/3னா 2, 6%. கேட்டுங்களா? 6 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12% டிவைட் பை 100 பிளஸ் இன்னும் ₹1 இருக்கும். ஏன்னா 3 ரூபாய் 2/3னா 2 போயிரு, மிச்சம் ₹1 இருக்கும். அதை நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 10% 2 இயர்ஸ். அப்போ 21 டிவைட் பை 100. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 144 divided by 100 plus 21 divided by 100. அப்ப என்ன கிடைக்கும்? 5 6. அப்ப 1.65. क्वेश्चंस எப்படி கொண்டு போறேன்னா நான் மொத்தமா ₹3 இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ₹1.65 வந்து எனக்கு மொத்த இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். அப்போ எனக்கு ₹5610 கிடைக்கணும்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன்? இவ்வளவுதான் கேள்வி. ஓகேவா? இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் அடங்கும், இது 5 again 5 0.55 கரெக்டா? 0.55 5 3 15 again 5 3 15. அப்போ 0.55 x equal to 5610. அப்போ x equal to 5610 இன்ட்டு மேலே ஒரு 100 போட்டுக்கிறேன், கீழே 55 வச்சுக்கிறேன். இது 20 டைம் அடங்கும், இது 11 டைம் அடங்கும், இது 5 டைம் அடங்கும், 55 இன்னும் ஒரு டைம் அடங்கும் 510. ஸோ 510 இன்ட்டு 20. ஸோ 2 0 ஒரு 2 2 5 2 10 10200. ஸோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி. அவ்வளோதாங்க. இது இந்த பாயிண்ட்லாம் தவிர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் வந்து 2 1 எடுத்தலையா, நீங்கள் 200 100 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சொல்ல புரியுதா? கொஸ்டின் டேட்டாவுமே கிடையாது. நானா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2/3
அப்போ அதை 3 பங்காக எடுத்துக்கிறேன். 3 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ 2 ரூபா எங்கே போயிரும், மிச்சம் 1 ரூபா எங்கே போயிரும். கொஸ்டின் அப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன். எனக்கு கிடைச்சிக்கிற மொத்த இன்ட்ரெஸ்ட் 1.65 பைசா. நான் 3 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 1.65 பைசா கிடைக்குது. அப்போ 5000 வந்து 10,000 நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான் கேள்வி. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பாயிண்ட்லாம் டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா நான் நீங்கள் 1 2 இன்வெஸ்ட் பண்ணாமல் இவனை 200 இவனை 100 இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு மேபி 16.5 இல்லை 125 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆன்சர்ஸ். ஈஸியாக அடிக்கிற மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் பேர்லாமா? Next, the difference between simple interest earned on rupees P at 24% per annum for 3 years and compound interest earned on same sum at 30% per annum for 2 years when compound annual is 750. I think இது பார்த்த கொஸ்டின் இருக்கு, பட் லைட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கு, பார்த்தலாம் நம்ம. ஸோ 24% ஆஃப் பி. ஓகேவா? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தோமே. இதா இல்லை, ஓகே பண்ணிடலாம் அந்த கொஸ்டினையும். ஸோ 24% ஆஃப் பி, ஸோ 3 இயர்ஸ் அப்படின்னா என்ன வரும், 72. ஸோ 72% ஆஃப் பி. ஓகேங்களா? அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் காம்பவுண்ட் ₹700 சேம் சம் அதே தான், பட் இங்கே என்ன ஒரு 30% 2 இயர்ஸ் அப்படின்னா என்ன வரும், 30 + 30 + 900 / 100 69%. அப்போ 69% ஆஃப் பி. சேம் சம் தானே, அப்போ பிரச்சனையே கிடையாது. சேம் சம்னா பிரச்சனையே கிடையாது. டேட்டா என்ன பண்ணிடலாம் நம்ம இந்த கொஸ்டினை, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 3, இந்த 3 தான் 750. அப்போ 100 எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம், 25,000. அவ்வளோதான். புரியுதா? சேம் சம்னா ப்ராப்ளமே இல்லை எனக்கு. இங்கே நான் 24% 3 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணேன், அப்போ 72%. சேம் சம் தான் 30% 2 இயர்ஸ். 30% 2 இயர்ஸ் எவ்வளோ வரும், 69% வரும். அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 3%. இந்த 3% தான் 750 ரூபா. அப்போ 100% எவ்வளோ, 25,000. இன்கேஸ் ரேட் ஆஃப் அமௌண்ட் மாறுச்சுனா மட்டும் தான் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சேம் அமௌண்ட் நான் கொடுத்துருக்காங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் என்னால். கிளியரா? நெக்ஸ்ட், த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R% per annum அண்ட் அமௌண்ட் ஆஃப் ₹10,000 ஃபார் 2 இயர்ஸ் 81. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஆர்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் இஸ் 2, டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா இருக்குது. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P × R / 100 ஹோல் ஸ்கொயர். டிஃபரன்ஸ் 81, பிரின்சிபல் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வேணும், டிவைட் பை 100 × 100. ஏன்னா R / 100 ஹோல் ஸ்கொயர். இதையும் அடிச்சிடலாம் கரெக்டா, இதையும் அடிச்சிடலாம். அப்போ 81 = R ஸ்கொயரு. அப்போ R = 9. அவ்வளோதான், 9% ஒரு ஆயிடுச்சு. கிளியரா? இது மேபி கேட்கலாம். இப்போலாம் 3 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டாங்க, அதனால் 3 இயர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சம் ஆஃப் ₹12,000 அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் ₹6,000. ஒன்றுமே கிடையாது, 5 வருஷத்தில் ₹6,000. அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கும், ₹1,200 கிடைச்சிருக்கும். கிளியரா இல்லையா? 5 வருஷத்தில் ₹6,000, அப்போ ஒரு வருஷத்தில் ₹1,200 கிடைச்சிருக்கும். அப்போ அந்த 1,200ங்கிறது இந்த 12,000 எவ்வளோ பெர்சன்டேஜ், 10%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோதான். இதை நீங்கள் எடுத்து பண்ணலாம் தேவையே கிடையாது. ஸோ ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ₹6,000, ஒரு வருஷத்துக்கு ₹1,200. அப்போ 12,000 1,200 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. வாட் வுட் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த சேம் சம் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? சம் ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்கிட்ட இல்லை இல்லையா, அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபார் 3 இயர்ஸ். அப்போ 10% 3 வருஷம் 33.1% டிவைட் பை 100. சேம் சம்னா 12,000. இதையும் அடிச்சிடலாம். இங்கே ஒரு டாட் இருக்குல்ல, இதையும் அடிச்சிடலாம். அப்போ 331.12. ஆன்சர் ஆன்சர் 2ன்னு முடியணும். அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்டா? இதுக்கு நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா, ஸோ பாண்டு அப்படியே இருங்க. 4 பாண்டு 2 மிச்சம் 1. ஸோ பாண்டு 36 37 7 மிச்சம் 3. பாண்டு 3 36, இங்கே ஒரு 3 39, 3972. அவ்வளோதான். அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. கிளியரா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum of money for 5 years at 10% per annum is half the compound interest on ₹4,000 for 3 years at 10% per annum. The sum placed on simple interest. கிளியரா? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சர்டன் சம்முக்கு 5 years 10%ல ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா half the compound interest தான். இதில் ₹4,000 3 வருஷத்தில் 10% நீங்கள் போரில் வர அமௌண்ட்டில் half தான். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம, 10% 3 years அப்புறம் 33.1 டிவைட் பை 100 × 4,000. இதையும் அடிச்சிடலாம். இங்கே ஒரு டாட் இருக்குது, இந்த 0 அடிச்சிடலாம். ஒரு நாள் 4, 3 நாள் 2 மிச்சம் 1, 3 நாள் 13. அப்போ ₹1,324 வட்டி கிடைக்குது.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அவனே சொல்கிறான் ஹாஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுலேயும் ஹாஃப் அப்படின்னா என்ன வரும்? ஸோ 6 6 7 667 ரூபா இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? 667 இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் எனக்கு தெரியல. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5, இது 10 டிவைட் பை 100. கிளியரா? இது ஒரு டைம், இது 2 டைம். அப்போ பிரின்சிபல்னா அதே அமௌண்ட் தான். 667 இன்ட்டு 2 1324. இவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு சர்டைன் சம்மோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னா 4000 ரூபாயில் 3 இயர்ஸ்க்கு 10% நீங்கள் எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருதோ அதில் பாதி. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1324. இதில் பாதினா 6667. இதுதான் இன்ட்ரெஸ்ட். இதை வச்சு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். அப்போ டேட்டா நம்ம கண்டுபிடிச்சோம் 1324. இன்னும் கொஞ்சம் ஸ்மாலான பீப்புளாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா 10% 5 இயர்ஸ். அப்போ 50% 667. அப்போ 100% இதோட டபுள் மடங்கு 1324 சொல்லிட்டு போயிடலாம். கிளியரா? நெக்ஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டைன் சம் ஃபார் 2 இயர்ஸ் இஸ் 110 and 100 ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் போத் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் 10%, அண்ட் ஃபைண்ட் த சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 110 ரூபா 2 வருஷத்துக்கு. கிளியரா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா 2 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்போ நான் இங்கே 21% வந்திருக்கும், இங்கே 20% வந்திருக்கும். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இந்த 1% தான் நீங்கள் சொன்ன 10 ரூபா. கரெக்டா இல்லையா? 110க்கு 100க்குள்ள வித்தியாசம் 10 ரூபா. கேட்டிங்களா? இது 21%. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இது 21, இது 20. அப்போ அந்த 1% தான் 10 ரூபா. 100% எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். 1000. ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டினுங்க. மேபி பார்க்க கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கலாம். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பட் அவெல்லாம் தேவையில்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு 110 ரூபா, அது 100 ரூபா. அப்போ இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது 21%, இது 20%. இந்த கேப்பில் 1 ரூபா, 1% தான் அதிகமாக இருக்குது அந்த 10 ரூபா. அப்போ 100% எவ்வளோ ஈஸியாக கழிட்டு போயிடலாம். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே சிம்பிள் காம்பவுண்ட் கிளியர் தெரிஞ்சாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஏபிசி இன்வெஸ்டட் their respective savings in a scheme which offered compound interest at 20% per annum for 2 years and received total interest rupees 1694. If A and C invested double of their respective savings in another scheme which offered simple interest at 10% per annum for 2 years and received total interest of rupees 1100, then find difference between savings of A and C together savings of B. சூப்பர் கொஸ்டின் இது. ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணி கமெண்ட்ல போடுங்க. எனக்கு ஆன்சர்ஸ்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணாலே பெரிய விஷயம் தான் அது நம்ம. ஓகேவா? ஸோ இதோ நம்ம சிம்பிள் காம்பவுண்டை முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.